Hello everyone, welcome to Inayathagal Academy. இன்னைக்கு வந்து லாஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து ஜியோமெட்ரிக் மாடலிங் நான் பார்த்துருந்தேன். அது வந்து ஒரு டிசைன் ப்ராசஸ். இன்னைக்கு வந்து அந்த சிஎன்சி மீன்ஸ் இட்ஸ் அ மெஷினிங் ப்ராசஸ். அந்த மெஷினிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் யூசிங் எஸ்சிஎன்சி. அந்த மெஷின் டூல் வச்சு அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வி ஆர் லேர்னிங் that process we are carrying out using a computer. Okay, so CNC இது பார்த்தா இந்த பாட்டை ரெண்டிலுமே வந்து இந்த டாபிக் இருக்காங்க, அதனால காமனா பார்த்துக்கலாம். வாட் இஸ் சிஎன்சி? சிஎன்சினா என்னது? சிஎன்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் நியூமரிக்கல் கண்ட்ரோல். இது நியூமரிக் கண்ட்ரோலா நியூமரிக்கல் கண்ட்ரோலா அது நோட் பண்ணி வச்சிருந்தோம். ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், கம்ப்யூட்டரைஸ்டு நியூமரிக் கண்ட்ரோல். அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, கம்ப்யூட்டரைஸ்டு நியூமரிக்கல். ஓகே, அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இது வந்து ஒரு ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன். ஓகே, இன் விச் ப்ராசஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகே, நீங்க வந்து மெஷின் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் இருக்காங்க, அதோட ரேடியஸ் வந்து 10, அது வந்து 7 ரெடியூஸ் பண்ணணும். நீங்க வந்து எப்படி அது மேனுவலா பண்ணிடுங்க. ஒரு இந்த லேத்தில் வச்சுட்டு யூ வில் மேனுவலி கிவ் த ஃபீட், measure the diameter, again give the feed, measure the diameter. If it is okay, complete the process. ஆனா இங்க வந்து மெஷின் கிட்ட சொல்லணும், இங்க மேனுவல் ஆப்ரேஷன் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் யூ ஹாவ் டு tell the machine இந்த 10 இப்போ இருக்காங்க டயமீட்டர், அது வந்து 7 ரெடியூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஜாப். அப்படி மெஷினுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, யூ ஹாவ் டு இன்ஸ்ட்ரக்ட் த மெஷின். அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு மெஷினுக்கு நம்ம மாதிரி இங்கிலீஷ் தமிழ் ஒண்ணுமே புரியாது. அதனால மெஷினுக்கு தெரியற மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மெஷினுக்கு டீகோட் பண்ண மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் இங்கே பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராமில் தான் மெஷின் நீங்க போய் இது பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இந்த ப்ரோக்ராம் வழிதான். அந்த ப்ரோக்ராம் எதோட காம்பினேஷன்? நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இதோட காம்பினேஷன். ஓகே, அது இங்க மீனிங். நியூமரிக்கல் கண்ட்ரோல், இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் நியூமரிக்கல் கண்ட்ரோல்னா, நியூமரிக்கல் கண்ட்ரோல்னா என்னது? இட்ஸ் a programmable automation. ஆட்டோமேஷன்னா மேனுவல் எஃபோர்ட் தேவையில்லை, இட் வில் டூ இட்ஸ் இட்செல்ஃப். அது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. In which process is controlled by numbers, letters and symbols. இது இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பேரு பார்ட் ப்ரோக்ராம். பார்ட், PART, பார்ட் ப்ரோக்ராம். அது என்னன்னா இந்த பார்ட் ஒர்க் பண்றதுக்கு கொடுக்கணும் ப்ரோக்ராம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம், டிஃப்ரெண்ட் வேலைனா ஓரோ ஜாபுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ப்ரோக்ராம். Then CNC machining is a process used in the manufacturing sector that involves the use of computers to control machine tools. அந்த லேத்து மேனுவலா பண்றது பாருங்க, யோசிச்சு பாருங்க, மீன்ஸ் விஷுவலைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் பண்றது பாருங்க. மேனுவலா இருந்தா அந்த ஆப்ரேட்டர் வந்து அதுக்கு பக்கத்துல நிற்கணும், ஃபீட் கொடுக்கணும், செக் பண்ணணும், மெஷர் பண்ணணும், எல்லாமே பார்க்கணும். இது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் வில் கண்ட்ரோல் த மெஷின் டூல்ஸ். அந்த டூல் பாஸ்ட், அதோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which were given using part program. ஓகே, இங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லேத், மில்ஸ், கிரைண்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சிஎன்சி யூஸ் பண்றாங்க? இப்போ வந்து ஆட்டோமேஷன்னா மேனுவல் எஃபர்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மேனுவலா பண்றான். இப்போ வந்து ஒரு ஒர்க் பீஸ் முன்னாடி இருந்தது 10 mm டயமீட்டர், 10 mm டயமீட்டர், 10 சென்டிமீட்டர் டயமீட்டர். அது வந்து 5 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணணும். நீங்க வந்து அந்த மாதிரி 5 பீசஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பீசஸ் யூ மெஷர்ட், ஓகே 5 ஆயிடுச்சு. தேர்ட் பீஸ் மெஷர் பண்ணும்போது மெஷரிங்லேயே வந்து எரர் இருக்கும். நீங்க வந்து பார்க்கணும் ஆங்கிள், பேரலாக்ஸ் எரர், அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட எரர் எல்லாமே இருக்கும். அதனால வந்து டிஃப்ரெண்டா வேல்யூஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தா ஹை ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ப்ரெசிஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டபிலிட்டின்னு என்னது? ஒரே மாதிரி பண்ணிக்கலாம், அதுதான் ரிப்பீட்டபிலிட்டி. ஓகே, தென் டு மேனுஃபேக்சர் காம்ப்ளெக்ஸ் கர்வ்டு ஜியோமெட்ரிஸ். அந்த கர்வ் எல்லாம் இருந்தா அவ்வளோ ஸ்கில்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கர்வ் எல்லாம் மெஷின் பண்ண முடியும். இங்க பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கர்வ்டு ஜியோமெட்ரிஸ் வந்து சிஎன்சிக்கு கொடுத்துருச்சுன்னா ஈஸியா கேரி அவுட் பண்ணிக்கலாம். டு இம்ப்ரூவ் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டின்னு என்னது? ஒரு நாள்ல வந்து 10 பீஸ் தான் வெளியே அவுட்புட் கிடைக்குது.
CNC வந்ததுக்கு அப்புறம் அது 15 pieces ஆயிடுச்சு. 15 work pieces you can machine means productivity increase ஆயிடுச்சு. அந்த மாதிரி மெஷினிங் டைமும் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டைம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட பிரின்சிபல் என்னது? நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பார்ட் ப்ரோக்ராம் வழி MCU இதுதான் இதோட ஹார்ட். இது இங்கே தான் எல்லாமே இருக்கு, எல்லா கண்ட்ரோலும் இங்கே தான் போனது. நீங்க வந்து MCU மெஷின் கண்ட்ரோல் யூனிட் அதுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குவாங்க யூசிங் பார்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த இன்னதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்குள்ள ஒரு டேட்டா ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து இதை ரீட் பண்ணுவாங்க, என்ன எல்லாம் சொல்லியிருக்கு இந்த லெட்டர்ல. ஓகே ஓகே மெஷின் வந்து 10-7 ஆகணும். ஓகே ஓகே ஐ எம் ரெடி டு டு தட். நவ் அது வந்து மெஷினுக்கு டிரைவிங் சிஸ்டம் இருக்கும். மெஷின் டிரைவ் பண்றதுக்கு ஒரு மோட்டார், சர்வோ மோட்டார் சொல்லுவாங்க. ரோபோட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த சர்வோ மோட்டார்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணணும் தான் டிரைவிங் சிஸ்டம். அந்த சர்வோ மோட்டர் தான் மெஷின் டூல்ஸோட டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ், டேபிள் மூவ்மெண்ட், சாடில் மூவ்மெண்ட், ஸ்பிண்டில் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இங்கே வரும். எல்லா மூவ்மெண்ட்டும் இது வழியா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனா மெஷினிங் ஆரம்பிச்சாச்சு, கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும். டெப்த் கரெக்ட் ஆயிடுச்சா, டயமீட்டர் ரீச் ஆயிடுச்சா, அதுதான் ஃபீட்பேக். கண்ட்ரோல் லூப் யூனிட் ஃபீட்பேக் எடுக்கும், ஆவல கண்டினியூ, ஃபீட்பேக் எடுക്കുന്നു ஆவல கண்டினியூ பண்ணுங்க, ஃபீட்பேக் எடுக்குது ஆவல கண்டினியூ பண்ணுங்க, லாஸ்ட் வந்து ஆயிடுச்சு ஓகே ஸ்டாப். இதுதான் லூப். ஓகே நீங்க வந்து மெஷர் பண்ணிட்டு மறுபடியும் மெஷின் பண்றது, மறுபடியும் மெஷர் பண்ணிட்டு மெஷின் பண்றது, அதே ப்ராசஸ் இங்க கம்ப்யூட்டர் தனியா செஞ்சிடும். இதான் ஃபீட்பேக். ஃபீட்பேக்னா அது ஓகே. ஃபீட்பேக் எடுத்து தான் அந்த செக்கிங் நடக்குது. தென் டிஸ்பிளே யூனிட் அது வந்து ஒரு செப்பரேட்டா இருக்கும். இந்த மெஷினுக்கு அது தேவையில்லை, ஆனால் டிஸ்பிளே யூனிட் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிடும். அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாம் காமிக்கும், பாராமீட்டர்ஸ் எல்லாம் காமிக்குது. எல்லாம் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க CNC மெஷின் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பார்த்தேன். ஓகே இது என்னவா இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இன்புட் டிவைசஸ், இன்புட்டிங் த பார்ட் ப்ரோக்ராம். அங்க ப்ரோக்ராம் வந்து யூ ஹாவ் டு இன்புட் யூசிங் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகே அது யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு சின்டாக்ஸ், கிராமர் இருக்கும். அந்த கிராமர் தான் அதுதான் ப்ரோக்ராமிங் லேர்னிங். அது லேர்ன் பண்றதுக்கு அப்புறம் யூ கேன் டூ இட் ஈஸிலி. தென் நெக்ஸ்ட் மெஷின் கண்ட்ரோல் யூனிட். இந்த இன்புட் டிவைசஸ் கொடுத்த அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் ரீடிங் ப்ரோக்ராம். மெஷினுக்கு தெரியற மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஆனா மெஷின் வந்து டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்றதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட்னா சர்வோ மோட்டருக்கெல்லாம் இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுங்க, இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுங்க, அதுக்கு வெர்டிகலா இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் தான் இந்த இம்ப்ளிமெண்டிங். ஓகே இந்த மெஷின் கண்ட்ரோல் யூனிட் தான் ஹார்ட் ஆஃப் CNC மெஷின். CNC மெஷினோட ஹார்ட். ஓகே ஆக்சுவலா சொன்ன பிரெயின் தான் சொல்லணும், ஆனா ஒரு வாட் வி கால் ஒரு ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜ் தான் ஹார்ட் ஆஃப் CNC மெஷின் சொல்லுவாங்க. ஓகே CPU is the heart of the computer அப்படி சொல்ற மாதிரி. ஓகே சரி. நெக்ஸ்ட் மெஷின் டூல். மெஷின் டூல்னா என்னது, வாட் அந்த மெஷின் என்னது, அதுதான் மெஷின் டூல் சொல்றேன். அந்த டேபிள் இருக்கும், சேடில் இருக்கும். CNC machine tool comprises slide table, spindle to control the position and speed. The machine table is controlled in the X and Y axis. இந்த மெஷின் டேபிள் வந்து ஒரு பிளேன்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், X and Y. ஆனா 3 டைமென்ஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் கூட வேணும், Z டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கூட வேணும். அது வந்து ஸ்பிண்டில் தான் கொடுக்க போகுது. ஓகே இங்க வந்து ஸ்பிண்டில் கொடுக்கும், ஆனா லைத்தில் வந்து அந்த ஸ்பிண்டில் மூவ்மெண்ட் இல்ல, ஒரே பொசிஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். அது ஒரு டிஃபரன்ஸ். இங்க வந்து தேர்ட் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் ஆர் மூணாமது டைரக்ஷன் கொடுக்கிறது வந்து ஸ்பிண்டில். நெக்ஸ்ட் வந்து டிரைவிங் சிஸ்டம். அந்த மெஷின் டூல டிரைவ் பண்றதுக்கு சர்வோ மோட்டார்ஸ். இப்போ நான் ஒரு ரோபோட் நினைச்சிருக்கோம், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த கை வந்து 10 வாட்டி லிஃப்ட் பண்ணணும், டவுன் பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும், டவுன் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த மூவ்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்காக அந்த லிங்கேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆனா மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இங்கே ஒரு சர்வோ மோட்டார் கொடுத்துருக்கும். அந்த சர்வோ மோட்டார் இந்த ஹார்ட் ஆர் MCU கண்ட்ரோல் யூனிட் வழியா இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அப்படி லிஃப்ட் டவுன் லிஃப்ட் அப்படி பண்றதுக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் இந்த சர்வோ மோட்டார் அது இங்கே தான் இருக்கும், அந்த மூவ்மெண்ட் இனிஷியேட் பண்ண இடத்துல. அதே மாதிரி தான் இங்க
சர்வோ மோட்டர்ஸ், பால் லீட் ஸ்க்ரூஸ், அது வந்து அந்த லிங்கேஜஸ்க்காக சொல்றது, அது இது இல்லை. சர்வோ மோட்டர்ஸ் தான் இங்கே மெயின் டிரைவிங் சிஸ்டத்துக்கு. தென் ஃபீட்பேக் சிஸ்டம். 10 ஆயிடுச்சா, எவ்வளோ ஆயிடுச்சு, 5, ஓகே, கோ ஒன்ஸ் மோர், ஓகே 6, அகெயின் கோ ஒன்ஸ் மோர் 7. அந்த மாதிரி ஃபீட்பேக் வாங்கி இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கணும். அங்கே ஃபீட்பேக் எடுக்கணும், என்ன பண்ணுறோம் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஃபீட்பேக் சிஸ்டம், அதுக்கு சென்சர்ஸ் இருக்கும். 5 டைம்ஸ் ஆயிடுச்சா, சென்ஸ் பண்ணியாச்சு, ஓகே, now go to 6, 7, 8, 10 ஆயிடுச்சா, ஓகே ஸ்டாப், that's it. This in system incorporates transducers that act as sensors and measuring devices. Okay, display unit, அது வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறதுக்கு, கமாண்ட்ஸ் பார்க்கறதுக்கு, அதோட ப்ரோக்ரஸ் பார்க்கறதுக்கு எல்லாம் இந்த டிஸ்பிளே யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிஎன்சி வந்து ஒரு ரோபோட் மாதிரியே நினச்சிருக்கோம். அப்படின்னா கம்பேர் பண்ணிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஓகே, இவ்வளோ தான் அந்த சிஎன்சியோட வாட் இஸ் சிஎன்சி அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஎன்சி. இவ்வளோ தான் அந்த காம்பனன்ட்ஸ் வருது. மெயினாக வந்து மெஷின் கண்ட்ரோல் யூனிட் தான் ஹார்ட் ஆஃப் தி சிஎன்சி மெஷின். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் வரைக்கும் குட் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ.